மயிலாப்பூர்லேயே கூலவிழி அம்மன், பத்ரகாளி அம்மன் வந்து 2 மூலஸ்தானம். முதல்ல வந்து பத்ரகாளி அம்மன் தான் இங்கே தோன்றது. பத்ரகாளி வந்து 10,000 வருஷம் மேற்பட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து 2600 வருஷம் வந்து கூலவிழி அம்மன் வந்து பிரதிஷ்டை வந்து ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து இது மயானத்தை நோக்கி இருக்காங்க. வடக்கு நோக்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். இது அம்பாளுடைய வந்து ஒரு சனி பகவான் வந்து வணங்குறது நம்ம பத்ரகாளியை, அதே மாதிரி சிவனும் வணங்குறது வந்து நம்ம கூலவிழி பத்ரகாளி அம்மன். எல்லா தோஷங்களும் இங்கே வந்து நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா வந்து ராகு கேது இந்த கெடுக்கிறோம் வாழ வைக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த தோஷங்கள் வந்து இங்கே வந்து நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா மனுஷ ஜென்மத்தில் தான் இது வந்து எல்லாத்தையும் வந்து கெடுக்கிறது, வாழ வைக்கிறது, உலகத்தை நல்லா வைக்கிறது எல்லாமே இது தான். ஆனால் கெடுக்கிறவங்க ஒருத்தன் இருப்பான், வாழ வைக்கிறவங்க ஒருத்தர் இருப்பான். அதுக்கு வந்து நமக்கு வந்து நோய் நொடியிலேருந்து வாழ வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த மனுஷ ஜென்மத்தில் படைப்பு வந்து இந்த பத்ரகாளி வந்து படைச்சிருக்காங்க. அதனால தான் சிவனும் இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிறாரு. கூலவிழி அம்மனை இருக்கும்போது உக்கரத்தை தனிச்சிருக்கிறதுனால அந்த அம்பாள் நடந்து போகும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம்.